ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். செயின் ஸ்டிச்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒர்க் பண்ணுவீங்க, இது கொஞ்சம் க்ராஸாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து க்ராஸாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். தெரியுதா? இதுக்கப்புறம் அப்படியே க்ராஸாக கீழே கொண்டு வந்தீங்கன்னா சேம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டிச் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லாக், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டிச். எல்லாமே க்ராஸாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இதில் பாருங்கள், இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக், அதுக்கப்புறம் க்ராஸாக கொண்டு வந்துட்டு ஒரு லாக். பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஜிக்ஸாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. எதுக்குன்னா, நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கும்போது நீங்கள் அதில் வந்து எம்போஸ்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ எம்போஸ்டு ஒர்க்குக்கு நீங்கள் த்ரெட்டில் இந்த மாதிரி தான் வந்து மேலே ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு. பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? ஒரு லாக். ஸோ இப்போ லாக் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜிக்ஸாக்லேயே செயின் வித் ஜிக்ஸாக் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நீடில் இன்சர்ட் பண்ணி எப்பவும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்கு வந்து லாக்கே யூஸ் பண்ணாமல் செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், த்ரெட்டை நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நார்மல் செயின் ஸ்டிச்சாக, ஆனால் நீங்கள் க்ராஸாக போடுறீங்க, அவ்வளோதான். பாருங்கள், க்ராஸாக தான் போடணும். தெரியுதா நான் எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறது? எங்கேயுமே நான் லாக் போடல. இங்கே ஒரு செயின் ஸ்டிச் க்ராஸாக வச்சு இங்கே ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? பாருங்கள், இங்கே ஒரு செயின் ஸ்டிச் க்ராஸாக வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச். எங்கேயுமே ஒரு லாக் ஸ்டிச்சும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், க்ராஸாக நீங்கள் எப்போவுமே எடுக்கிற ஸ்டிச்சஸ் வந்து க்ராஸாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இது வந்து ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம், எம்போஸ்ட் ஒர்க்குக்கு நெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன நாட் போட போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போடணும். ஓகேங்களா?
இந்த 3 ஷேப்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப், நெக்ஸ்ட் வந்து ஓவல் ஷேப், நெக்ஸ்ட்டு வந்து கர்வ் மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிளில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் இதுக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச். இந்த கர்வ்லாம் நீங்கள் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ அந்த கர்வில் நீங்கள் வந்து இப்படி வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் நீங்கள் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் என் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.